தமிழக அரசியல் களத்தில் அடுத்த அணுகுண்டை வீசி இருக்கிறது அமலாக்கத்துறை. இம்முறை குறிவைக்கப்பட்டிருப்பது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சரும் அக்கட்சியின் முதன்மை செயலாளருமான KN நேரு. உள்ளாட்சித்துறையில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சுமார் 1020 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக அமலாக்கத்துறை போட்டுள்ள கணக்கு அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். அமைச்சர் KN நேருவின் கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளாட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் விடுவதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது. இது தொடர்பாக கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி தமிழக தலைமைச் செயலாளர் DGP மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு 258 பக்கங்கள் கொண்ட ஒரு விரிவான ஆவணத்தை அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் பிரிவு 66(2) பயன்படுத்தி அனுப்பப்பட்டுள்ள இக்கடிதத்தில் KN நேரு மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் மீது FIR பதிவு செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் மற்றும் அமைச்சருக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அப்போது கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்கள், வாட்ஸ்அப் மற்றும் உரையாடல்கள் மற்றும் கணக்கீட்டு தாள்களில் கால்குலேஷன் ஷீட்ஸில் இருந்துதான் இந்த 1020 கோடி ரூபாய் ஊழல் பூதம் கிளம்பியுள்ளது. அமலாக்கத்துறை சமர்ப்பித்த ஆவணத்தில் இருக்கும் முக்கிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். கமிஷன் கணக்கு. உள்ளாட்சித்துறையில் ஒப்பந்தம் எடுக்கும் ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்பந்த மதிப்பில் 7.5% முதல் 10% வரை அமைச்சரின் உதவியாளர்கள் கராராக வசூலித்துள்ளனர். இதுபோக கட்சி நிதி என்ற பெயரிலும் தனியாக லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளுக்கும் பங்கு. துறையில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் வசூலித்து அதை அமைச்சர் மற்றும் அவரது உதவியாளர்களுக்கு மாற்றும்படி கட்டளையிடப்பட்டுள்ளனர். வேலைக்கு லஞ்சம். முன்னதாக அக்டோபர் 27ஆம் தேதி அமலாக்கத்துறை எழுதிய கடிதத்தில் உதவி பொறியாளர் மற்றும் நகர திட்டமிடல் அதிகாரி வேலைகளுக்கு ஒரு நபருக்கு 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சாலை போடுவது, சமுதாய கழிப்பறை கட்டுவது, ஏரி தூர் வருவது என எந்த பணியையும் இந்த லஞ்ச பட்டியல் விட்டு வைக்கவில்லை. திட்ட அனுமதி மற்றும் பில் பாஸ் செய்வதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 20 முதல் 25% வரை லஞ்சம் பல்வேறு மட்டங்களில் கைமாறியுள்ளது. வழக்கமாக மாநில காவல்துறை FIR போட்டால்தான் அமலாக்கத்துறை உள்ளே நுழைய முடியும். ஆனால் இம்முறை ஆதாரங்களை எல்லாம் திரட்டி நாங்க ஆதாரத்தை கொடுத்துட்டோம், நீங்க FIR போடுங்க என்று அமலாக்கத்துறை பந்தை மாநில அரசின் பக்கம் தள்ளிவிட்டது. மிக முக்கியமாக விஜய் மதன்லால் சௌத்ரி வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் FIR பதிவு செய்யாமல் இருப்பது குற்றவாளிக்கு தெரிந்தே உதவுவதற்கு சமம் என்று தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது. ஏற்கனவே இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திதான் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் விஷயத்தில் அமலாக்கத்துறை கடிதம் எழுத அதன் அடிப்படையில் தமிழக அரசு வழக்கு பதிவு செய்தது. அதே பாணியில் தற்போது திமுகவின் முக்கிய புள்ளி சிக்கியிருப்பது அரசியல் களத்தில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த 258 பக்க ஆதாரங்களை வைத்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா அல்லது அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடி CBI விசாரணைக்கு முறையிடுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமைச்சர் நேருவை கைது செய்ய மத்திய அரசு தீவிரம் காட்டுகிறதோ என்ற சந்தேகம் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேருவை தொட்டால் திமுக தலைமை அலரும் என கணக்கு போட்டுதான் டெல்லி கச்சிதமாக காய்களை நகர்த்தி வருகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் திமுக அமைச்சர்கள் அடுத்தடுத்து ஊழல் புகாரில் சிக்குவது என்பது மிகப்பெரிய பதற்றத்தை அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் வரும் நாட்களில் எவ்வாறு விஸ்வரூபம் எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.